நானும் எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ புல்லட்டில் ஒருத்தர் வந்தார். வந்த உடனே வடையை கட்ட சொன்னார். வடையெல்லாம் கட்டி கொடுத்தோம். அவர் 500 கொடுத்தாரு. 500 எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி வச்சுட்டு வடையை கட்டி கொடுத்தோடனே அவர் விருட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். எங்கள் வீட்டுக்காருக்கு ஆசை என்றதுக்குள்ளே விருட்டுன்னு எடுத்துகிட்டு ஓடிட்டார். அவர் அண்ணன்னு கூப்பிட்டாரு. ஆனால் புல்லட் பட்டப்பட்டான்னு சவுண்டு விடுறதுனால அவருக்கு கேட்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஷேர் ஆட்டோ போச்சு. ஷேர் ஆட்டோவில் ஏறி எங்கள் வீட்டுக்காரர் ஓடியே போயிட்டார். அப்படியே எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ ஏங்க அப்புறம் கொடுத்துட்டு சில்லறையை கொடுத்துட்டு வீட்டுக்கு கடைக்கு வந்துட்டார். ஏங்க நீ இப்படி ஓடி போய் கொடுக்கணுமா? அவரே வீட்டுக்கு போனோன்னா ஞாபகம் வந்தால் திரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் விடுவில் அடுத்த காசு எனத்துக்குன்னு நான் போய் கொடுத்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கடை போட்டு இருந்தப்ப காரில் அந்த பக்கம் போயிருந்துருக்காங்க. நல்லா வசதியானவங்க போல இருக்குது. என்னை பார்த்துட்டு வண்டி நிப்பாண்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். நேற்று 500 சில்லறை கொடுத்தவங்க தானே. நாங்கள் ஆமாண்ணே. அவங்க பூ பழம் தேங்காயெல்லாம் தட்டில் வச்சு ஒரு பெரிய கிஃப்ட்டும் கொடுத்து எங்களுக்கு மகளுக்கு கல்யாணம், என் கல்யாணத்துக்கு வந்துருங்க, உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதாவது நம்ம செய்கிறது நல்லது வந்து சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு பெருமையை தருன்றது என்னோட கருத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.